Hi guys, வணக்கம். Welcome to ஒரு ரிவ்யூ டு மை சேனல் and this is your Aravind. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற படத்தோட ரிவ்யூ இன்னைக்கு ரிலீஸ் ஆன மறக்குமா நெஞ்சம் அப்படின்றத பத்தி தான். ஸோ இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் வாங்க ரிவ்யூக்குள்ள போகலாம். ஓகே, மறக்குமா நெஞ்சம். ஸோ என்ன மாதிரி ஸ்டோரி இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைக் ட்ரெய்லர் வச்சு நம்ம கெஸ் பண்ணியிருப்போம். இது கைண்ட் ஆஃப் ஒரு ஸ்கூல் பேஸ்ட் ஃபிலிம் அப்படின்ற மாதிரி கெஸ் பண்ணியிருப்போம். ஸோ யார் யார் ஆக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரக்ஷன், தீனா, அப்புறம் மலினா, யூடியூபர் ராகுல், ஸோ இவங்க எல்லாருமே ஆக்ட் பண்ணியிருக்காங்க. என்ன மாதிரி ஸ்டோரி இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10 years பேக் வந்து அந்த ஸ்கூலில் வந்து 12th படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எல்லாரையும் காப்பி அடிச்சு பாஸ் பண்ண வச்சிட்டாங்க அந்த ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்டே. ஸோ அப்படின்னு சொல்லி இன்னொரு ஸ்கூல் வந்து ஒரு ஸ்கூல் மேல புகார் வைக்கிறாங்க. ஸோ அது வந்து கேஸ் வந்து கோர்ட்டில் நடக்கும்போது ஹைகோர்ட் என்ன ஜட்மெண்ட் சொல்றாங்கன்னா, ஸோ அந்த 12th பேட்ச் அப்படியே வந்து இப்போ ஒரு 3 months படிச்சு 12th வந்து திரும்ப எழுதணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஜட்மெண்ட் சொல்றாங்க. ஸோ எல்லாரும் ஒரு ரீயூனியன் மாதிரி ஸ்கூலுக்கு வந்து அங்கேயே 3 மாசம் படிச்சு எக்ஸாம் எழுதுறாங்க. ஸோ எக்ஸாம் எழுதும் போது அவங்க எப்படிலாம் ஃபேஸ் பண்றாங்க, எக்ஸாம் எழுதினதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்றதான் ஸ்டோரி. ஸோ ஆக்சுவலாக ஸ்டோரி லைனே ஒரு மாதிரி ஃபன்னியா காமெடியா தான் இருக்கு. லைக் கனவுல கூட நம்ம நினைச்சு பார்க்க முடியல. லைக் நம்ம 12th திரும்ப போய் அந்த எக்ஸாமை 3 மாசத்துல படிச்சு எழுதிட முடியுமான்னு. அதையும் இங்க படிக்கிற மாதிரிலாம் காட்டல. ஒரு மாதிரி காமெடியா ஏதாவது காமிச்சிருந்தா கூட ஓகே நம்புற மாதிரி ஏதாவது இருந்திருக்கும். லைக் தீனா இருந்தாரு, ஸோ ராகுல் எல்லாம் இருந்தாங்க, ஸோ கொஞ்சம் காமெடிஸ்லாம் இருக்கும் அப்படின்னு நினைச்சேன். ஒரு இடத்துல கூட ஃபுல் மூவில ஒரு இடத்துல கூட சிரிப்புன்றதே வராது. லைக் அந்த ஸ்டோரி லைனே ஒரு மாதிரி 90s கொண்டு போகணும்னு நினைச்சிருக்காங்க. பட் அதை கரெக்டா பண்ணலையோ, எக்ஸிகியூஷன் வந்து கரெக்டா பண்ணலையோ அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. பிகாஸ் நிறைய ப்ராப்பர்ட்டிஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த நம்ம சாங் புக் ஆகட்டும், இல்லை கேசட் ஆகட்டும், எல்லாத்தையும் எடுத்துட்டு பென் ஃபைட் ஆகட்டும், எல்லாத்தையும் எடுத்துட்டு வரணும்னு நினைச்சிருக்காங்க. அதை கரெக்டாக காட்டலையோ, எங்கேயோ மிஸ் ஆயிடுச்சோ அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதை கரெக்டாக ஒரு கோர்வையாக காட்டியிருந்தாங்கன்னா மேபி நமக்கு அந்த மெமரிஸ் எல்லாம் ரீகலெக்ட் ஆகி படம் கொஞ்சம் நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கலாம். இது எங்கேயுமே அந்த கனெக்ட்ன்றதே ஆகலை. அவங்க எதையுமே கரெக்டாகவே ஸ்க்ரீன் பிளே ஆகட்டும் எல்லாமே ரொம்ப ஸ்லோவாக இருந்துச்சு. எப்படா ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடியும் போதே எப்படா படம் முடியும், இன்னும் ஒரு ஹாஃப் இந்த படத்தை பார்க்கணுமா அப்படின்ற நிலைமைக்கு வந்துட்டேன். ஸோ தேட்டர்லாம் ஒருத்தர் தான் இன்னைக்கு போயிருந்தேன் ஆக்சுவலாக. ஸோ அதுவே எனக்கு பெரிய ஷாக்கு. சரி கொஞ்சமாவது யாராவது வருவாங்கன்னு நினச்சி யாருமே இல்லை. ஸோ தேட்டர்லேயே நான் ஒருத்த மட்டும் தான் இங்கே படம் பார்த்துட்டு இருந்தேன். அண்ட் மோரோவர் வந்து படம் ரொம்ப மெதுவாக போச்சு. ஏதாவது கொஞ்சமாவது நம்மளோட கனெக்ட் ஆக முடியுதான்னு பார்க்குறேன். அது சுத்தமாக எங்கேயுமே ஆகலை. என்னதான் 90s கிட்ஸை வச்சு படம் பண்ணியிருந்தாலுமே அது எங்கேயுமே கனெக்டே ஆகலை அப்படின்னு சொல்லலாம். ஸோ லவ் போர்ஷன் ஆகட்டும், காமெடி ஆகட்டும், எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை. ஒரு 2 சாங்ஸ் மட்டும் நல்லா இருந்துச்சு. ஸ்டார்டிங் ஒரு சாங்கும் அண்ட் கிளைமேக்ஸ்ல ஒரு சாங் மட்டும் நல்லா இருந்துச்சு. விஷுவல்ஸ் செம்மையா பண்ணியிருந்தாங்க. ஏன்னா அந்த ஊரே அப்படி கன்னியாகுமரி பேஸ் பண்ணி எடுத்திருக்காங்க. ஸோ அந்த விஷுவல்ஸ் சூப்பரா இருக்கு. ஸோ அது ஒன்று மட்டும்தான் அந்த படத்திலே ப்ளஸ். வேற எதுவுமே பேக்ட்ராப் ஆகட்டும், அது அந்த ஒன்று மட்டும் தான் ப்ளஸ்ன்னு சொல்லலாம். வேற படத்துல ஒரு ஃபுல் 2 hours 15 minutes 17 minutes நினைக்கிறேன். சுத்த வேஸ்ட் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ நான் கண்டிப்பாக கொஞ்சமாவது எக்ஸ்பெக்டேஷனோட தான் போனேன். லைக் ரக்ஷன் தி நல்லா இருக்காங்க, ஸோ கொஞ்சமாவது ஏதாவது நல்ல குவாலிட்டியான ஒரு படம் வரும், ஏதாவது ஃபன்னாக ஏதாவது இருக்கும்னு நினச்சேன். அந்த மாதிரி எங்கேயுமே இல்லை. ஸோ ரொம்ப செம்ம டிசப்பாயிண்டட் அப்படின்னு தான் சொல்லணும். முன்னாடி நம்ம ஸ்கூல் பேஸ்ட் ஃபிலிம்ஸ் நிறைய கொஞ்சம் பார்த்துருப்போம். லைக் பாபா பிளாக் ஷிப் ஆகட்டும், இல்லை ரங்கோலி ஆகட்டும், அதுல கொஞ்சம் எவ்வளோ அழகாக காட்டியிருப்பாங்க. அதெல்லாம் நமக்கு ஈஸியாக கனெக்ட் ஆன மாதிரி இருக்கும். பாபா பிளாக் ஷிப்பே கொஞ்சம் ஓகேவா தான் இருக்கும். இது அதை விட படுமட்டமாக தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். எங்கேயுமே கனெக்ட் பண்ண முடியல. காமெடின்ற பேரில் அவங்க 3-4 பேர் மட்டும் ஏதோ ரொம்ப சிரிச்சு ஏதோ பண்ணிட்டு இருந்தாங்க. நம்மளுக்கு பார்க்குறவங்களுக்கு கிரிஞ்சுன்றதை தாண்டி ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே அது ரொம்ப கடுப்பாக மாறிடுச்சு நம்மளுக்கு. ஸோ அது வந்து ரொம்ப எப்படா முடியல, எப்படா முடியும், எப்படா வெளியே போகலான்ற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அந்த அளவுக்கு படம் ரொம்ப கேவலமாக தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஆனால் ரக்ஷனோட ஆக்டிங்குமே ஒரு மாதிரி கடுப்பாகிற மாதிரி ஆயிடுச்சு. ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன நம்ம எப்படி ஆக்ட் பண்ணுறான் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. தீனா ஆக்டிங் கூட கொஞ்சம் ஓகேவா இருந்துச்சு. ரக்ஷனோடது ஒரு மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி கொஞ்சம் பயந்த ஷட்டிலான ஒரு பையன் மாதிரி பண்ற மாதிரி இருந்தாலுமே அது நல்லாவே இல்லை. பார்க்கறதுக்கே நம்மளுக்கு அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாவே இந்த ரக்ஷனோட ஆக்டிங்கே சுத்தமா செட்டே ஆகல. அது அவரு நம்ம பார்த்துருப்போம். லைக் கண்ணு கொள்ளையெல்லாம் எப்படி ஆக்ட் பண்ணியிருப்போம், அதெல்லாம் நல்லா இருக்கும். இதுல பார்க்கும்போது அந்த ஃபுல் லென்த் ஃபுல் மூவி அந்த ஆக்டிங் அவருக்கு இன்னும் அந்த அளவுக்கு வரலன்ற மாதிரி தான் சொல்லணும். செட் ஆகலை இந்த கேரக்டர். மேபி அவர் கொஞ்சம் போல்டா வேற மாதிரி ஏதாவது பண்ணியிருந்தா கூட ஓகே. இது ஒரு மாதிரி ரொம்ப இதா பண்ணியிருந்தாரு, அதுவுமே செட் ஆகலை அப்படின்னு சொல்லலாம். லைக் ரிவ்யூ பண்ற அளவுக்கு கூட அது அந்த அளவுக்கு கண்டென்ட்டே இல்லை அப்படின்ற அந்த ஸ்டோரி லைனே ஒரு கரெக்டா இல்லை. அதுல எக்ஸிகியூஷனும் கரெக்டா இல்லை, ஸ்கிரீன் பிளே நல்லா இல்லை, லைக் காமெடிஸ் எதுவுமே கொஞ்சம் கூட ட்ரைன்றதே பண்ணல. சும்மா 4 பேர் பேசிட்டு இருக்காங்க. அதுல ஏதாவது கொஞ்சமாவது ஏதாவது ஒரு எலமெண்ட் ஆட் பண்ணியிருந்தா, இல்லை சஸ்பென்ஸ் இல்லை ஏதாவது ஒரு ஃபன் ஏதாவது ஒரு ஆட் பண்ணியிருந்தா அந்த படத்தை பார்க்கணுன்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். ஸோ
ஸோ கண்டிப்பாக ஒரு செம்ம ஃப்ளாப்பான மூவி அப்படின்னு தான் சொல்லணும் ரீசெண்ட் டைம்ஸில். அதுவும் ஸ்கூல் பேஸ்ட் ஃபிலிம், அது 90s கிட்ஸை வச்சு சொல்லும் போது கண்டிப்பாக இந்த டைமில் எல்லாமே கொஞ்சம் ஹிட் ஆகுற மாதிரி ஒரு காலகட்டம் தான். பட் அதுலேயே உங்களுக்கு இவ்வளோ ஒரு ஃப்ளாப்பை கொடுக்க போகிறாங்கன்னா கண்டிப்பாக யோசிச்சு தான் பார்க்கணும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் தியேட்டருக்கும் போவேன்னா ஓடிடிலேயே பார்க்க வேணாம் தான் நான் சொல்லுவேன். ஸோ அந்த மாதிரி ஒரு மூவி தான். அண்ட் நம்ம சேனல் சார்பாக மறக்குமா நெஞ்சம் அப்படின்ற மூவி கொடுக்குற ரேட்டிங் இஸ் 2 out of 5. அண்ட் இன்னும் இந்த மாதிரி நிறைய ரிவ்யூஸ் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுற வரைக்கும் இட்ஸ் அரவிந்த் சேயிங் டாடா.